நம்ம சேனல் டைம் டு ட்ரெண்டை கோயம்புத்தூரில் நடந்த E2E மாடல் ஏஜென்சி ரெக்கக்னேஷன் பண்ணியிருக்காங்க. இந்த ஒரு வெற்றிக்கு முழு காரணம் நீங்கள் மட்டும்தான் இந்த வெற்றிக்கு முழு காரணம். இன்னும் இதே போல் பல வெற்றிகளை நாம் சாதிக்கப் போகிறோம். மதகத ராஜா திரைப்படத்தோட முதல் விமர்சனம் வெளியாகியிருக்கு. ரியலி இந்த திரைப்படத்தோட முதல் விமர்சனத்தை கேட்ட உடனே இந்த திரைப்படத்து மீது ஒரு பெரிய நம்பிக்கை வருகிறது. ஸோ 2013 ரிலீஸ் ஆக வேண்டிய இந்த திரைப்படம் ஒரு 12 வருஷங்கள் கழித்து ஜனவரி 12ஆம் தேதி ரொம்ப பிரம்மாண்டமாக ரிலீஸ் ஆக போகிறது. ஸோ விஷால் அவர்களோட கம்பேக் ஃபிலிமான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையவே கிடையாது. ஏன்னா ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த திரைப்படம். அதனால் இந்த திரைப்படம் வெற்றி பெற்றால் படத்தோட தயாரிப்பு நிறுவனத்துக்கு தான் மிகப்பெரிய ப்ளஸ். ஸோ இந்த சமயத்தில் இந்த திரைப்படத்தோட முதல் விமர்சனம் வெளியாகியிருக்கு. ஸோ இந்த திரைப்படம் 2025 முதல் வெற்றி திரைப்படமாக அமையும் அப்படின்னு சொல்லி அவ்வளோ ஸ்ட்ராங்காக சொல்லியிருக்காங்க. ஒரு கமர்ஷியல் எலமெண்ட் ரொம்ப நாளுக்கு அப்புறமா தமிழ் சினிமாவில் ஒர்க் அவுட் ஆகியிருக்கு. அதாவது ஒரு திரைப்படம் காமெடி, ரொமான்ஸ், அதுக்கப்புறம் ஃபேமிலி சென்டிமெண்ட் அதெல்லாம் கலந்து ஒரு கமர்ஷியல் ஃபிலிமாக வந்தால் தமிழ் சினிமா ரசிகர்கள் அது மசாலா ஃபிலிம், கிரிஞ்சி ஃபிலிம் அப்படின்னு சொல்லி கலாய்ச்சி தள்ளிடுவாங்க. அந்த திரைப்படத்தை ஓரம் கட்டிடுவாங்க. ஆனால் அந்த மாதிரி விஷயங்கள் இல்லாமல் ரொம்ப நாளைக்கு அப்புறமா நல்ல ஃபிலிம் வந்திருக்கு. பொங்கலுக்கு ஒரு பக்காவான ஒரு கமர்ஷியல் என்டர்டெயின்மெண்ட் அப்படின்னு சொல்லப்படுகிறது. சொல்லப்போனால் அவங்க சொன்ன விஷயத்தை வச்சு பார்க்கும்போதே 2025 பொங்கல் வின்னராகவே மதகத ராஜா திரைப்படம் தான் இருக்கும் அப்படிங்கிற ஒரு கோணலில் அவங்க சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வசூல் ரீதியாக மிகப்பெரிய வெற்றி அடைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. சந்தானம், விஷால் அவர்களோட காம்பினேஷன் காமெடிஸ் எல்லாமே பயங்கரமாக கைத்தட்டி சிரிப்பீங்க. ஒரு பயங்கர என்ஜாய்மெண்ட் உங்களுக்கு ஒரு பழைய வைப் வரும். தயவு செஞ்சு மிஸ் பண்ணிடாதீங்க. ஃபேமிலியோட போய் பொங்கலை இந்த படத்தோட என்ஜாய் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அந்த ஒரு ரிவ்யூவில் சொல்லியிருக்காங்க. படத்தோட எக்ஸைட்மெண்ட் இப்போ ரொம்ப அதிகரித்திருக்கு. அதில் இன்னொரு விஷயம் அவங்க மென்ஷன் பண்ணணும்னா படத்தோட பாடல்கள். ஸோ படத்தோட பாடல்கள் ஒரு இப்போ இருக்க பாடல்கள் நம்மளால் கேட்கவே முடியாது. ஆனால் இந்த படத்தோட பாடல் மீண்டும் மீண்டுமே கேட்பீங்க. அந்த அளவுக்கு சூப்பராக இருக்குது அப்படி சொல்லி பயங்கரமான பாசிட்டிவான விமர்சனம் கொடுத்துருக்காங்க. வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் படம் ரிலீஸ் ஆகிட்ட அப்புறமா படம் எப்படி இருக்குன்னு. இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன?